இப்போ நான் பார்க்க போகிறது பயிற்சி 6.9 ஃபிஃப்த் சம். கொஷின் பாருங்கள். 3, 4, -1 என்ற புள்ளி வழி செல்வதும் 2x - 3y + 5z + 7 = 0 என்ற தளத்திற்கு இணையானதுமான தளத்தின் சமன்பாட்டை காண்க. மேலும் இவ்விரு தளங்களுக்கு இடைப்பட்ட தொலைவினை காண்க. இப்போ நமக்கு ஒரு புள்ளி கொடுத்துருக்காங்க, ஒரு சமன்பாடு கொடுத்துட்டாங்க. இந்த என்ற தளத்திற்கு இணையானது அப்படின்னு சொல்லிட்டு இந்த தளத்தோட சமன்பாடு கேட்டிருக்காங்களா. இப்போ இணைன்னு சொன்னாவே நமக்கு இந்த எக்ஸு ஒய் இசட்டு வந்து அப்படி தான் வரும். சேம் அடுத்த அதே தளத்துக்கு அப்படி தான் வரும். இந்த மாறி நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, இது மட்டும் தான் மாறி வரும். சரிங்களா. அப்போது சேம் 2x - 3y + 5z + கேன்னு அப்ளை பண்ணி கேவோட மதிப்பு கண்டுபிடிச்சி நமக்கு வந்து இதே போல் இன்னொரு சமன்பாடு கிடைச்சிருமா. அந்த ரெண்டு சமன்பாடையும் வச்சு இதுக்கான இடைப்பட்ட தொலைவை கண்டுபிடிக்கலாமா. பார்க்கலாம். இப்போ இதில் பாருங்கள். இப்போ கொஷினில் கொடுத்துருக்க புள்ளியும் சமன்பாடையும் நம்ம எடுத்து எழுதியாச்சு. இப்போது இதுக்கு இணையான சமன்பாடு கேட்டிருக்காங்களா. அப்போது தளத்தின் இணையான சமன்பாடு பார்த்திங்கன்னா இணையான சமன்பாடு பாருங்கள். அந்த 2x அப்படியே வரும், -3y அப்படியே வரும், +5z அப்படியே வரும், ப்ளஸ் இந்த 7க்கு என்ன பண்ண போகிறோம், இந்த மால் உறுப்பு வந்து வேரியேஷன் ஆகும். அது என்ன பண்ணலாம், நம்ம KST சம்திங் என்ன ஒரு நம்பர் கொடுத்து ஒரு லெட்டர் கொடுத்துக்கலாமா. இப்போ கேன்னு கொடுத்து இந்த கேவுக்கான மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போது இதை கண்டுபிடிக்க என்ன பண்ணலாம், கொஷினில் ஒரு புள்ளி கொடுத்துருக்காங்களா, 3, +4, -1ன்னு இந்த புள்ளியை இதை அப்ளை பண்ணலாமா. எக்ஸு இது ஒய் இது இசட்னு அப்ளை பண்ணலாமா. அப்படி சமன்பாடு 1 எடுத்துப்போம். என்ற புள்ளியை சமன்பாடு 1ல் பிரதியிட. சரிங்களா. அப்போது 1ல் பிரதியிடும் போது 2 எக்ஸோட வேல்யூ வேணா 3 -3 × ஒன்னோட வேல்யூ வேணா 4 +5 × இதோட வேல்யூ -1 k = 0. சரிங்களா. வாங்க 2 × 3 6 -3 × 4 பார்த்திங்கன்னா 12. அடுத்து +5 × -1 -5 k = 0. பாருங்க. +6 -12 -5 ஒரே மாதிரி கூட்டிக்கலாமா. கூட்டினா என்ன வரும், -17 வருமா. k = 0 வருமா. கழிச்சா -11 k = 0. அந்த பக்கம் -11 கருத்து முடிச்சு +11 வருமா. இப்போ k = +11. இப்போது கேனோட மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். கண்டுபிடிச்ச இந்த கேவோட மதிப்பு வந்து சமன்பாடு 1லேயே அப்ளை பண்ணால் நமக்கு கேவுக்கு பதிலாக 11 கிடைக்குமா. அப்போ k = 11 என்ற மதிப்பை சமன்பாடு 1ல் பிரதியிட. இப்போ 1ன்னா 2x - 3y + 5z கேவுக்கு பதிலாக 11 = 0. இப்போ நமக்கு ரெண்டு சமன்பாடு கிடச்சிருக்கு. இப்போது இதில் என்ன பண்ணுவோம், இந்த ரெண்டு சமன்பாடை வச்சு இதுக்கு இடைப்பட்ட தொலைவு கண்டுபிடிக்கலாமா. இப்போ இரு தளங்களுக்கு இடைப்பட்ட தொலைவு அப்படின்னும் போது இதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். Del = (d1 - d2) / (a² + b² + c²). இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஏனோட வேல்யூ பீனோட வேல்யூ எடுத்துக்கலாமா. சி இது D1ஓட வேல்யூ, இது D2ஓட வேல்யூ. இப்போ ரெண்டு சமன்பாடு பார்த்திங்கன்னா ரெண்டு சமன்பாடுக்குமே சேம் பாருங்கள். இந்த 2 -3 -5 காமனாக இருக்குது. இது வந்து A வந்து 2, B வந்து -3, C வந்து 5. இன்னும் சமன்பாடு பக்கம் சைடில் எழுதிக்கிறேன், உங்களுக்கு தேவைன்னா எழுதிக்கோங்க, இல்லை வேண்டாம். 2x - 3y + 5 2x - 3y + 5z + 7 = 0வா. பாருங்க ரெண்டுத்துக்குமே காமனாக தான் இருக்குது ஏபிசி வேல்யூ. அடுத்து பாருங்க. இப்போ D1 D2ஓட வேல்யூ எடுக்கலாமா. இப்போது இங்கே 11 + இங்கே 7 இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் D1ம் D2ன்னு எடுக்க போகிறோம். இப்போ D1ஓட வேல்யூ ஃபஸ்ட்டு இது தான் இருக்குது. இப்போ இதுதான் D1 7. ரெண்டாவது நம்ம கண்டுபிடிச்ச 11 பார்த்தீங்கன்னா D2 11. இப்போ இந்த வேல்யூஸ் இங்கே அப்ளை பண்ணலாமா. (D1 என்ன 7 - D2 என்ன 11) / ஏவோட வேல்யூ 2 இப்போ 2² + பீனோட வேல்யூ -3 -3², சீனோட வேல்யூ 5 இப்போ 5². இப்போ 7 - 11 கழிச்சா என்ன வரும், 4ன்னு வரணுமா. இப்போ மைனஸ் கற்றுனா -4 (-4) / 2² 2 × 2 4 ப்ளஸ் -3² பண்ணால் -3 × -3 மைனஸ் ப்ளஸ் 3 × 3 9 5² 5 × 5 25 ஈக்குவல்
இப்போது இந்த மாடல் செட் எழுதும் போது ப்ளஸ் இருந்தாலும் ப்ளஸ் தான் வரும், மைனஸில் இருந்தாலும் ப்ளஸ் தான் வரும். அப்போது ப்ளஸ் 4 வருமா, டிவைட் பை இப்போ 3த்தையும் கூட்டும் போது 4 + 9 + 25 கூட்டினா என்ன வரும், 38 வருமா, ஈக்குவல் இப்போ 4. இப்போ நமக்கு தேவையான தொகை பார்த்தீங்கன்னா 4 டிவைட் பை √38. இதுக்கு மேலே சுருக்க முடியாது. அப்போ பிளாக்கில் கொடுத்துருவாங்க. இதுதான் இதனுடைய தொலைவு. சரிங்களா?